oogenesis பத்தி பார்க்கலாமா இன்னைக்கு? Yes, ma'am. Okay. So what is oogenesis? oogenesis அப்படின்னா ஃபீமேலோட கேமீட் ஃபார்ம் ஆவறது தான், அல்லது எக். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? oogenesisன்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எப்பவே ஸ்டார்ட் ஆயிடும் மேலுக்கு. மேலுக்கு எப்பமா ஸ்டார்ட் ஆகும்? வெரி குட், Puberty, ma'am. during puberty. பட் ஃபீமேலுக்கு அப்படி இல்லை. oogenesis starts from birth. அதாவது அந்த பெண் குழந்தை அம்மா வயித்துல 25 வீக்ஸ் ஓல்டு ஃபீட்டஸா இருக்கும் போதே எல்லா ஊகோனியாவும் ப்ரொடியூஸ் ஆயிடும். ஊகோனியானா நான் என்ன சொன்னேன்? மதர் செல் இல்லையா? எக்கோட மதர் செல்லுக்கு என்னன்னு பேரு? Oogonia. ஊகோனியா. ஓகேவா? கிளியராமா? Yes, ma'am. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மாவோட அந்த இதுல இருக்கிறாங்கல்ல, அப்பவே வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிடும். ஓகேவா? எக்கோட மதர் செல்லுக்கு பேரு ஊகோனியா. So almost million gamete mother cells are formed within each fetal ovary. ஒவ்வொரு fetal ovaryலயும் எவ்வளவு ஊகோனியா இருக்கும்? மில்லியன் கணக்கா இருக்கும். ஆமா, இந்த ப்ராசஸ நம்ம oogenesis அப்படின்னு சொல்றோம். பட் என்னன்னா இந்த மில்லியன் கணக்குல இருக்கிறது இவங்க வளர்றாங்கல்ல, when they reach the puberty, at that time it will reduce to 60,000 to 80,000. அவங்க puberty ரீச் ஆகும் போது இந்த மில்லியன் கணக்குல இருக்க ஊகோனியா எவ்வளவா குறைஞ்சிருது? 60,000 to 80,000. இந்த கண்டிஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாலிகுலர் அட்ரீஷியா. நோட் பண்ணிக்கோங்கம்மா, இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க? Follicular atresia. அட்ரீஷியா. சரியா? இப்போ நம்ம எப்படி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு 3 ஃபேஸஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் oogenesisக்கும் 3 ஃபேஸ் பார்க்க போறோம். என்னென்ன ஃபேஸ் பார்த்தோம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல? Multiplication phase, growth phase, maturation phase. மெச்சுரேஷன் ஃபேஸ். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம 3 ஃபேஸும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்னா யூஸ்வலா என்ன நடக்கும்னு சொன்னேன்? 2n வந்து அதே 2n வந்து மாறும் மேம். 2n டிவைட் ஆகிறது. இட் இஸ் ஜஸ்ட் a mitotic division, isn't it? Yes, ma'am. ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிருக்கேன்னா oogenesis. இதுல நான் சொன்னேன் மொத்தம் 3 ஃபேஸ். என்னென்ன ஃபேஸ் திருப்பி சொல்லுங்க? Multiplication phase, growth phase, maturation phase. And maturation phase. ஓகேவா? Yes, ma'am. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். பெண்கள் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் எந்த ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிடும்னா ஃபீட்டல் ஸ்டேஜ். அட் ஃபீட்டல் ஸ்டேஜ். சரியா? அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் போதே மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதாமா? Yes, ma'am. ஸோ இது போல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஊகோனியா இருக்கு இல்லையா? ஊகோனியா செல்ஸ். இந்த செல்லு கடகட கடகடன் மல்டிப்ளை ஆகி நிறைய ஊகோனியாஸா, நான் சொன்ன இப்பதான் மில்லியன் கணக்கான ஊகோனியாஸா மாறிடும். இது புரிஞ்சுதா? Yes, ma'am. இது போல கடகட கடகடன்னு டிவைட் ஆகி மில்லியன் கணக்கான ஊகோனியாஸ் அந்த பெண் குழந்தை அம்மா வயித்துல ஃபீட்டஸா இருக்கும் போதே மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் முடிஞ்சிரும். ஓகேவா? நோ மோர் ஊகோனியா இஸ் ஆடட் ஆஃப்டர் பர்த். அந்த குழந்தை பிறந்த பிறகு எந்த ஊகோனியாவும் ஆட் ஆகாது. இது வரைக்கும் கிளியராமா? Yes, ma'am. Yes, ma'am. இது ஃபீட்டல் ஸ்டேஜ். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஊகோனியா.
அல்லது எக்கோட மதர் செல்லு. இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய மல்டிப்ளை ஆகிறதுனால இந்த ஃபேஸுக்கு என்ன பேரு? மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். Multiplication ஃபேஸ். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு மாசமும் இதுல நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா இருக்குல்ல, இதுல ஒரு ஊகோனியா உங்களுக்கு இட் வில் grow இன் சைஸ். ஹார்மோன்ஸ்னால என்னவாகும்? இட் வில் grow இன் size. So the cytoplasmic content will increase. புரியுதுங்களா? Yes, ma'am. வேற எதுவும் மாறல, டிவிஷன்லாம் இல்ல, ஜஸ்ட் சைட்டோபிளாசம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த ஃபேஸ் நம்ம என்ன சொல்றோம்னா growth phase. இப்ப ஃபார்ம் ஆன இந்த சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆன இந்த ஊகோனியாக்கு என்ன பேருன்னா பிரைமரி oocyte. இது எப்ப நடக்கும்னா puberty. at puberty. ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த ஸ்டேஜுக்கு என்னன்னு சொல்லிட்டேன், growth phase. ஓகேவா? Phase. இதுக்கு முந்தினதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். இப்போ சைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இனிமேல் தான் என்ன நடக்க போகுதுன்னா ரிடக்ஷன் டிவிஷன். இங்க பாருங்க, இந்த பிரைமரி oocyte வந்து நம்மளுக்கு சைஸ்ல ரெடியூஸ் ஆக போகுது. புரியுதா? சைஸ்ல அப்படின்னா இந்த டிவிஷன் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷனல் டிவிஷன் கிடையாது. ஈக்குவேஷனல்னா இப்ப நம்ம அங்க பார்த்தோம், ஸ்பெர்ம்ல பார்க்கும் பொழுது NN ஒரே மாதிரி டிவைட் ஆச்சு இல்லமா, இது அப்படி இல்லை. இது ஒண்ணுத்துல உங்களுக்கு சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் கொஞ்சம் கூட இருக்கும், ஆனா நம்பர் ஆஃப் குரோமோசோம் n தான். இன்னொன்னுல சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் கம்மியா இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? First polar body. இப்போ இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கு பேரு செகண்டரி oocyte. பேர் என்னமா? Secondary oocyte. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது இப்ப நீங்க பார்த்தது மியாசிஸ் 1 பாத்தீங்க. மியாசிஸ் 1ல இது இப்படி டிவைட் ஆச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேஜ் வரணும்? மியாசிஸ் 2. ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஃபேஸ்க்கு பேரு மெச்சுரேஷன் ஃபேஸ். என்ன ஃபேஸ்? Maturation phase. இப்போ உடனே மியாசிஸ் 2 நடக்குமானா இல்ல, நடக்காது. இந்த செகண்டரி oocyte எப்போ மியாசிஸ் 2 டிவிஷன் நடக்கும்னா டூரிங் த அடல்ட் ரீப்ரொடக்டிவ் லைஃப். பாருங்க, ஒன்னும் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் ஃபீட்டல் ஸ்டேஜ்ல நடந்தது, growth ஃபேஸ் puberty அப்ப நடந்தது, மெச்சுரேஷன் ஃபேஸ்ல மியாசிஸ் 2 எப்ப நடக்கும்? அடல்ட் ரீப்ரொடக்டிவ் லைஃப். அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்பெர்ம் என்டர்ஸ் அர்த்தம். இது புரியுதா? Yes, ma'am. So இங்க adult reproductive life maybe after marriage, இந்த secondary oocyte கூட sperm சேர்ந்த பிறகு இது it will divide. This division is meiosis 2. This is meiosis 2. Okay va? And here again one more polar body, and இதுதான் நமக்கு functional ovum. புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. இங்க இருக்க இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி சம்டைம்ஸ் டிவைட் ஆகும், இல்லனா அது அப்படியே
டிஸ்இன்டெகிரேட் ஆகி போயிடும். ஓகேவா? Yes, ma'am. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு 3 போலார் பாடி, பட் இது வேஸ்ட் தான். ஏன்னா சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மட்டும்தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் ஓவம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பெர்ம் வந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். ஃபர்டிலைசேஷன் இன்னும் நடக்கலை. ஸோ ஸ்பெர்ம் இங்கே உள்ள வந்த பிறகு தான் இந்த டிவிஷன் நடந்து இதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன், தட் இஸ் fusion of the nucleus of both the ovum and the sperm will occur. ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. திருப்பி ஒரே ஒரு முறை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன், நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ oogenesisனா formation of female gamete. So this oogenesis involves 3 phases: multiplication phase, growth phase and maturation phase. இதுல multiplication phase will occur at the fetal stage itself. No more oogonia will be added after birth. ஓகேவா? ஸோ multiplication phaseல என்ன டிவிஷன்னா it is mitotic division. அதுக்கப்புறம் at puberty. சரிங்களா? இதுல நான் சொன்னேன் ஏதாவது ஒரு மாசத்துக்கு, சரிங்களா, ஒரு அந்த ஊகோனியா பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல் இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமரி oocyte. புரியுதா? புரிஞ்சுதா? Yes, ma'am. அடுத்து டிவிஷன் நடக்க போது. இந்த ஃபேஸ்ல இருந்து இதுக்கு பேரு மெச்சுரேஷன் ஃபேஸ். மியோசிஸ் 1ல இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷனல் ஆர் ஈக்குவல் டிவிஷன் கிடையாது. ஈக்குவல் டிவிஷன் இல்லாததால ஒரு போலார் பாடி, ஒரு செகண்டரி oocyte. சரிங்களா? இதுக்கப்புறமா யூஸ்வலா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வெளியே வர்றது என்னன்னு கேட்டா இந்த செகண்டரி ஊட்டிட்டு தான். மியோசிஸ் 1ல அரெஸ்ட் ஆன அந்த செகண்டரி ஊட்டிட்டு தான். சரிங்களா? அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போ அந்த மியோசிஸ் 2 நடக்கும்னா only after the adult reproductive life when the sperm enters. At that time the second meiosis division will occur. And இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு போலார் பாடி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல பாருங்க, ஸோ டோட்டலா இவங்க எல்லாருமே போலார் பாடிஸ் அண்ட் ஒரே ஒரு ஓவம். இது கிளியரா? இப்ப எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? நான் ஒரு ஒரு ஆள் கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்றீங்களா? ரெடியா? Yes, ma'am. ஓகே, ஜெயா சொல்லுமா. oogenesisல எத்தனை ஃபேசஸ் இருக்கு? 3 phases: ம், multiplication phase, growth phase, maturation phase. யா, வெரி குட். ஸ்வேதா, மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் எந்த ஸ்டேஜ்லமா நடக்கும்? Ma'am, fetal stage. growth phase? Puberty, ma'am. ஓகே. அதுக்கப்புறம் மியோசிஸ் 2 மெச்சுரேஷன் ஃபேஸ்ல மியோசிஸ் 2 Ma'am, first இது second maturation phase, ma'am. அதுதான். அதுல மியோசிஸ் 2 எந்த ஸ்டேஜ்? adult reproductive life. Adult reproductive life, ma'am. Reproductive life. ஓகேவா? இப்ப கார்த்தி நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Yes, ma'am. டிவிஷன்ஸ். Yes, ma'am. சொல்லு கார்த்தி. ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே ஒரு பெண் குழந்தையோட உடம்புல ஓவரிஸ்ல இருந்து ஊகோனியா, அதாவது எக் மதர் செல், அது வந்து மைட்டாட்டிக்கலா டிவைட் ஆகி ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் 2n டிவைட் ஆகும். இந்த ஃபேஸ்க்கு பேரு மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு 2n ப்ரொடியூஸ் ஆனது ஒவ்வொரு செல்லும் growth phase வந்து பியூபர்ட்டில நடக்கும். அதாவது அதோட சைட்டோபிளாசம் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம்ல இதுக்கு பேரு பிரைமரி oocyte. வெரி குட். இந்த பிரைமரி oocyte வந்து மியாசிஸ் 1
ம் நடந்து ஒரு ம். போலார் பாடியாவும் ஒண்ணு வந்து ம். செகண்டரி ஊசைட்டாவும் மாறும். ம் இந்த போலார் பாடி வந்து ம் ம். ம் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் கம்மியா இருக்கும். செகண்டரி ம் ஊசைட் போலார் ம் பாடியை காட்டிலும் ம் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ம் இதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஊசைட் வந்து ம் அடல்ட் ரீப்ரொடக்டிவ் லைஃப், அதாவது இப்போ ம் ஸ்பெர்ம் வந்து இதோட ம் இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா இது ம் வந்து எப்படி டிவைட் ஆகும்னா மியாசிஸ் 2 மூலமா ம் ஹேப்ளாய்டு, மறுபடியும் ஹேப்ளாய்டு என்ன ம் டிவைட் ஆகும். ஒரு போலார் பாடியாவும் ஒரு ஓவமாவும். வெரி குட். அதுக்கப்புறம் ம் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ம் இந்த கரெக்ட். பிரைமரி ஊசைட்ல இருந்து ம் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மெச்சூரேஷன் ஃபேஸ்ல கொண்டு பேசுன்னு சொல்லுவோம். சூப்பர்ப்பா. இப்ப இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சுல? ஆ Yes, ma'am. ஓகேம்மா. சரியா? சரி. அடுத்து நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்க்கலாம். ம்